இது பண்ணும்போது இத வந்து என்ன சொல்றது? அதே மாதிரி அ ஒரு சைடுல 2 டைம், இன்னொரு சைடுல 2 டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டுடுறோம். ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப நீங்க இந்த ரியாக்டிவ் அ இந்த இந்த மசில் டெஸ்ட்ட வந்து செஞ்சு பார்க்கணும். அந்த ரியாக்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி, நீங்க திரும்ப மசில் டெஸ்ட்ட பண்ணும்போது, உங்களால இப்ப வந்து உங்க மசில வந்து டைட்டா பிடிச்சுக்க முடியறதா இருக்கும். இன்கேஸ் அப்படி முடியல அப்படின்னா, நீங்க வந்து இன்னும் நல்லா கிளீன் பண்ணணும். திரும்ப அந்த ஃபர்ஸ்ட் பிராக்டிஸையோ, செகண்ட் பிராக்டிஸையோ நீங்க திரும்ப பண்ணி, நீங்க வந்து அந்த உங்க மசில வந்து ஐ மீன் அந்த சப்கான்ஷியஸ் பேட்டர்ன வந்து நீங்க ரீரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இது பண்ணதுனால நெறைய என்ன சொல்றது? ம். இது வந்து நெறைய நமக்கு வந்து நம்ம மைண்ட் இருந்தா ஸ்டோரி கிரியேட் பண்ணும் இல்லையா? ஸ்டோரி லெவல்ல வந்து இத புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா, அதுக்கு கீழ வந்து நம்ம இதனால தான் இந்த கதைய கட்டியிருக்கோமா? அப்படின்ற மாதிரி நெறைய சர்ப்ரைசஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இதுல குடுக்கும். ஓகே. ஸோ இந்த கிளியரிங் சக்ரா எதனுடைய ரிலேட்டட் அப்படின்னா, நம்மளுடைய மணிப்பூரா அந்த 3 சக்ரா இருக்கு இல்லைங்களா? மணிப்பூரா சக்ரா. அதோடைய பட்டது. ஏன்னா அதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி. அங்கதான் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். ஓகே. நம்ம எப்படி கிரியேட் பண்றோம்னா, அந்த ஐடென்டிட்டி வச்சுதான் நம்ம வந்து வெளியில வந்து அம் நடக்கிற விஷயங்கள வந்து ஏத்துக்கிறதும் சரி, ரிஜெக்ட் பண்றதும் சரி, அத வச்சுதான் நம்ம வந்து பண்றோம். அதனாலதான் நம்மளுக்கு வந்து ம் என்ன சொல்றது? அந்த அந்த மணிப்புரா இது வந்து டேமேஜ் ஆகும்போது, அங்க எனர்ஜி ஃப்ளோ வந்து ஸ்ட்ரக் ஆகும்போது தான் நம்ம வந்து நம்மளுடைய லிமிட் தெரியாம அடுத்தவங்கள புஷ் பண்ணிருவோம். இல்லைன்னா நம்மளால லிட்டரலா நிக்கவே முடியாது. ஓவர் திங்கிங்கா இருப்பாங்க. நான் வந்து நான் வந்து நான் வந்து இதுக்கு தகுதியா? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிப்போம். மோஸ்ட்லி நெகட்டிவ் பிலீஃப்ஸ் எல்லாம் அங்க தான் இருக்கும். ஆக்சுவலா உண்மை என்னன்னா, எல்லா பிலீஃப்ஸுமே வந்து லிமிட்டிங் பிலீஃப்ஸ் தான். அதுல அங்க வந்து நெகட்டிவ் பிலீஃப்ஸா இருக்கும். சோ அங்க முக்கியமா வந்து அது நம்மளுடைய டைஜஷன் க்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே. டைஜஷனு அதுக்கப்புறம் அதுதான் நம்மளுடைய ஸ்டொமக் பகுதி. அந்த அடுத்த சார்ட் காட்டுறேன். ஸோ இந்த இதுதான் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், மசில் சிஸ்டம் இதெல்லாம் வந்து தொடர்புடையது. ஓகேங்களா? அது பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து பெட்டர் ஆயிடும். அதுக்கப்புறம் இதுல வந்து சோலார் பிளெக்ஸ் நெட்வொர்க்ன்னு இதோட சேர்த்தி பண்றது. அது வந்து நம்ம அடுத்த நாளைக்கு பார்க்கலாம். அது கூட நம்ம வந்து இந்த இந்த ஆசனாஸ் எல்லாம் வந்து இதோட சேர்த்தி பண்ணும்போது இன்னும் பெட்டரா உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பண்றது வந்து ஹார்ட் கோட். ஹார்ட் கோடுன்னா என்ன? எது ரிலேட்டட் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ மணிப்புரா முடிச்சிட்டோம். நம்ம இது வரைக்கும் 3 சக்ராஸ் முடிச்சிருக்கோம். இது வந்து 4வது சக்ரா. ஹார்ட் சக்ரா. அதுக்கு ஓகே. 1 செகண்ட் மாஸ்டர். ஓகே. ஸோ இந்த ஹார்ட் சக்ரா இவங்க இதுக்கு வச்சிருக்கிறதே பேரு வந்து ஹார்ட் சக்ரா, த யூனிவர்சல் சால்வெண்ட். ஹார்ட் சக்ரால என்ன இருக்கும்? நம்மளுடைய அன்பு. அன்பு வந்து அங்க வெளிப்பாடும். அதுதான் நம்மளுக்கு வந்து சர்வரோக நிவாரணியே அங்கதான் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் கரைக்கிற இது வந்து திறன் வந்து அந்த இடத்துல இந்த ஹார்ட் சக்ராவுல இந்த ஹார்ட் கோடு நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறது வந்து அவங்க சொல்றாங்க. நம்ம ஆத்தர் நம்மளோட ஆத்தரோட அம்மா வந்து ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சோ அவங்க வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. அவங்க அம்மா வந்து இறந்தது யாருக்கானும் வருத்தம் இருக்கும் இல்லைங்களா? சோ அவங்க வந்து வருத்தப்பட்டு அப்படியே வெளியில வந்து பேக்யார்ட்ல பின்னாடி வந்து அவங்க ஆம், புல்வெளியில வந்து நடந்துட்டு இருக்கும்போது அவங்க ஒரு கால் வைக்கிற இடத்துல வந்து ஒரு இலை இருக்கு. அந்த இலை பேரு வந்து குளோவர் லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது யூசுவலா ஒரு காம்புல வந்து 3 இலை சேர்ந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவங்க நின்னது மாத்திரம் ஒரு காம்புல வந்து 4 இலை சேர்ந்த மாதிரி இருக்கும். அது பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆல்ரெடி அப்செட்டா இருக்காங்க. அந்த இலைய பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா ஞாபகம் வந்துடுது. ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, "நீ பிரெக்னன்ட்டா இருக்கும்போது நான் வந்து இந்த இலைய பார்த்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் யூசுவலா வந்து அந்த 4 காம்பு இலைய வந்து எடுப்பாங்க. நான் ஆத்தர் வந்து இதுவரைக்கும் அந்த மாதிரி எடுத்ததில்ல. அவங்களுக்கு கிடைச்சதில்ல அப்படின்னு. அன்னைக்கு அவங்க தெரியாம கால் வச்ச இடத்துலயும் வந்து அவங்களுக்கு 4 காம்பு இலை கிடைச்சது. அதுக்கப்புறம் என் கண்ணுல படுற இடம்லாம் வந்து அவங்க போய் இங்க ஒரு இடத்துல நின்னாங்கன்னா, இங்க கிடைக்கும்னா அந்த இடத்துல கிடைச்சது. அத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓகே அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா வந்து இது மூலமா பேசுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இத பார்த்துட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்கேயும் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ரொம்ப அப்படியே ஆனந்தம் ஆயிடுது அவங்களுக்கு. அழுகையும் வருது.
ஓகே, இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியுது நம்ம வந்து அந்த ஒரு வீக்கான ஒரு மொமெண்ட்ல வந்து அவங்க வந்து ஹார்ட் ஃபுல்லா ஓப்பனா வல்னரபிளா ரொம்ப இருந்ததுனால அவங்களால வந்து ஹார்ட்டால வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து அணுக முடியுது. இந்த 3D வேர்ல்டையே நம்ம வந்து என்ன சொல்றது, இதயத்தால வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் எல்லாம் வந்து கிடைச்சது. இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருந்தாலும் இதுதான் உண்மை அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு சென்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து லாஜிக்கல் மைண்டாவோ இல்ல கண்ணு வழியாவோ பார்த்தா ஒரு விஷயம் நம்மளுக்கு இந்த பூமியில தெரியுது இல்லைங்களா? அதுவே ஹார்ட்ஃபுல்லா நம்ம வந்து மனசார பார்த்தா மூளை வேற மனசு வேற இல்லைங்களா? ஓகே, ஹார்ட் நம்மளா இருந்து நம்ம இதயத்துல இருந்து பார்க்கும்போது வேற மாதிரி தெரியுது அப்படிங்கறது வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து உம் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷனே வந்து என்ன சொல்லுது, நம்ம எல்லாம் வந்து அன்புமயம், அன்பே கடவுள், அன்பே சிவம், நம்ம எல்லாம் அன்புமயம் அப்படிங்கறத வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுதானே சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம நமக்கு யாரா அன்பா செலுத்தினாங்கன்னா நமக்கு ஏதோ ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றோம் இல்லைங்களா? ரொம்ப நல்லா ஃபீல் பண்றோம் இல்லைங்களா? நம்ம வந்து ஒரு அன்பை செலுத்தும் போதோ நம்ம யார்கிட்டயாச்சும் நம்மளுக்கு நம்ம மேல யாரா அன்பு செலுத்தும் போதோ நமக்கு வந்து பெட்டரா ஃபீல் பண்றோம். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா நம்ம வந்து அதை வந்து அந்த ப்ரொடெக்டிவ் பர்சனாலிட்டி இருக்கு இல்லைங்களா? நம்ம இந்த காயினோட பேக் சைட்ல இருந்து நம்ம இது பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா அது பின்னாடியே நம்ம வந்து அது ஒரு அட்டாச்மெண்ட்டை நம்ம வந்து அங்க இது பண்றோம். என்ன சொல்றது, நம்மளுக்கு அன்பு கிடைக்கணும், இல்ல நம்ம அன்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹம், ஒரு பிசினஸ் மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக் அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிறோம். அதோட ஒரு கண்டிஷன் நம்ம வந்து நம்ம இங்க கிடைக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கே தெரியாம நம்ம வந்து யாரையா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒருத்தவங்களோட அன்பு கிடைக்கிறதுக்காக தான் அவங்க கிட்ட போய் நம்ம வந்து எதா பண்றோம் இல்லைங்களா? சோ நம்ம இது பண்ணா நம்மளுக்கு வந்து உம் அவங்க வந்து நம்ம கிட்ட அன்பு செலுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து எப்ப பண்றோம்னா நம்ம வந்து அந்த அந்த ப்ரொடெக்டிவ் பர்சனாலிட்டி அந்த ஈகோயிக் ஸ்டேட்ல இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து இது வந்து நடக்குது. இதுல வந்து இன்னொரு காமன் ஃபியர் என்னன்னா நம்ம வந்து அன்கண்டிஷனலா நம்ம வந்து அன்பு செலுத்தும் போது நம்ம யாரையுமே கேர் பண்ண மாட்டோம், நம்ம வேலையை நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. இது வந்து இந்த ஹார்ட் கோட் அப்ளை பண்ணும்போது நம்ம அன்கண்டிஷனலா நம்ம வந்து அன்பு செலுத்துறது வந்து ஆஹ் இது வந்து இதுல வந்து அட்டாச்மெண்ட்டே இருக்காது. ஓகேங்களா? அட்டாச்மெண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம், அதுல வந்து கண்டிஷன்ஸ் கிடையாது அப்படிங்கறது அர்த்தம். அதாவது அன்கண்டிஷனலா நம்ம வந்து அன்பு செலுத்துறோம். நம்மளுக்கு வந்து புத்தர் கூட சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அட்டாச்மெண்ட் தான் நம்மளுக்கு வந்து எல்லா சஃபரிங்க்கும் நம்மளுக்கு காரணம் அப்படின்னு. இதுல வந்து நம்ம வெளி உலகத்தோட அன்அட்டாச்சா, ஓகேங்களா, அன்அட்டாச்சா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், அன்கண்டிஷனல் ஹாப்பினஸ், ஜாய், அந்த அன்பு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து ஹெல்த் வந்து இன்னும் பெட்டர் ஆயிடும். நம்மளுடைய லைஃபோடைய பார்வையே வந்து ரொம்ப அற்புதமா மாறிடும். ஓகே, இதுல வந்து இப்ப அன்அட்டாச்மெண்ட்டுக்கும் டிட்டாச்மெண்ட்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. அன்அட்டாச்னா தாமரை இலை மேல தண்ணி மாதிரி நம்ம வந்து எதோடையும் ஒட்டாம அப்படியே நம்ம பாட்டுக்கு நம்ம ஆக்ஷன் நம்ம இதுல இருக்கிறோம். டிட்டாச்மெண்ட்னா ஒதுங்கி போற மாதிரி. ஓகேங்களா? நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அது எங்க இருந்து வருது, நம்ம ப்ரொடெக்டிவ் செல்ஃப்ல இருந்து வருதுங்களா? ஏன்னா நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம வந்து ஒதுங்கி போறோம். டிஸ்டன்ஸ் மெயின், தள்ளி போகிறது. அது இனிஷியலா நம்மளுக்கு வந்து ஓகே, நம்ம வந்து ஒரு ப்ரொடெக்டட் சேஃப் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தாலும் போக போக அது வந்து நம்மளுக்கு வந்து என்னடா வாழ்க்கை, இல்லைன்னா நம்ம வந்து தனியா இருக்கிறோம், நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த லோன்லினஸ் அந்த விஷயம் எல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதான் நம்மளுக்கு வந்து கிட்னி இஷ்யூஸ், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் அந்த மாதிரி நிறைய உடல் அளவுலயும் பிசிக்கலாவும் நம்மளுக்கு வந்து பாதிக்கும் இல்லைங்களா, எனர்ஜிஸ் பிளாக் ஆச்சுன்னா. அதனால நம்ம வந்து இப்ப என்ன பண்ணணும் இதுலன்னா, பாடியை வந்து ஹீல் பண்ணணும்னா நம்ம வந்து உடல்ல உடல்ல இருக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா பார்த்தோம். ஆங்கரிங் கோட்ல நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? நம்மள சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும், நம்ம அவேர்னஸ் வந்து உள்ளுக்குள்ளார செலுத்தி நம்ம உடலுக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல வந்து அந்த ஹீலிங் வந்து இன்னும் ஃபாஸ்டா நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்குதான் இந்த ஹார்ட் கோடை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அப்பதான் அந்த அந்த அன்பு அது வந்து செலுத்தும் போது அது வந்து நம்மளுடைய பாடி மைண்ட் பிரெத்தை வந்து ஒரு
ஒரு சிங்க்ல வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு வருது. ஓகேங்களா? அதுதான் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன்ல இருந்து ஒரு கிளாரிட்டிக்கு வந்து கொடுத்துரும். நம்மளுடைய இந்த இந்த ஹேட்ரட் எல்லாத்தையும் மன்னிக்கிற குணமா வந்து மாத்திரும். நம்மளுடைய சோகத்தையே வந்து ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷமா வந்து மாத்திரும். ஸோ இன்ஃபேக்ட் அவங்க வந்து அவங்க அம்மாவை மிஸ் பண்ணி தானே அந்த 4 அந்த க்ளோவ்ஸ் எல்லாம் தேடி அந்த இலைகள்லாம் வந்து அவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா அப்படியே இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஃபீல் ஆன உடனே அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. ஆப்வியஸா அவங்க வந்து இந்நேரம் காஸ்மிக் பஸ் ஸ்டாப்க்கு தான் போயிருக்கிறாங்க. அவங்க என்ன இந்த வைப்ரேஷன் இல்லாம வேற வைப்ரேஷன்ல இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அதாவது பிசிக்கல் ஃபார்ம்ல இல்ல. அவ்வளவுதான். அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்றாங்க. பட் ஆனா எப்பயுமே நம்ம கூடயே தான் இருக்காங்க. நம்ம கிட்ட அவங்கள சென்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற அந்த உணர்ச்சி. ஒரு கிரிஃப்ல இருந்து ஒரு ஒரு சந்தோஷத்துக்கு அவங்க வந்து ஆஹ் நம்மள நம்மள வந்து இயக்கி செல்லும் இந்த ஹார்ட் கோட் அப்படிங்கறது வந்து அவங்க சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லவ் தான் வந்து நம்மளுடைய ட்ரூ நேச்சர். ஓகேங்களா? அது வந்து எங்கேயோ நம்ம போய் விசிட் பண்றதுக்கோ இது நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம இருக்கிறதே அந்த அன்பு மயமா தான் நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? அதனாலதான் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த கடைசி அந்த சோல்ஃபுல் அந்த ஆத்மாவே வந்து ஆனந்தமய கோஷா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து அதுவே பிளிஸ்ஃபுல் பாடி, அதுவே லவ்விங் ஸ்டேட்ல தான் இருக்குது. நம்மளே அன்பு மயத்தினாலதான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, அதனால அது நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்கணும். ஓகே, ஏன்னா அதுதான் நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட். அது மாத்திரம் இல்லாம நம்ம அந்த அந்த காஸ்மிக் பஸ் ஸ்டாப்ல இருந்து இந்த எர்த்துக்கு லேண்ட் ஆகும்போது நம்மளால ஃபர்ஸ்ட் ஈஸியா சென்ஸ் பண்ண முடிஞ்சதே நம்மளால இந்த லவ் எனர்ஜிஸ் தான் நம்மளால ஈஸியா வந்து நமக்கு சென்ஸ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அதுதான் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய கான்சியஸ்னஸ் ஆப்வியஸா எக்ஸ்பேண்ட் டுவர்ட்ஸ் எக்ஸ்பேன்ஷன் இல்லைங்களா? அந்த எனர்ஜி ட்ரூத்ல ஒன் ஆஃப் த ட்ரூத் இது இல்லைங்களா? நம்ம வந்து விரிவடைந்துகிட்டே இருக்கிறது நம்ம அவேர்னஸ். அதனால நம்மளுக்கு வந்து இந்த அன்புங்கிறது நம்மளே தான் அந்த அன்பு. ஓகேங்களா? அதான் அவங்க வந்து சொல்ல போறாங்க. ஸோ இதுல வந்து சில ப்ராக்டிஸ் இருக்கு. ஒன் செகண்ட் மாஸ்டர். ஓகே, ஸோ இதுல வந்து 3 ப்ராக்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஜெனரேட்டிங் லவ் பிரசன்ஸ், சூசிங் டு பி லவ்டு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ். அடுத்தது லவ் ட்ரையல்ஸ். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அன்பு மயமாவே பாக்குறது, சீயிங் எவ்ரி திங் அஸ் லவ். இல்லைன்னா எல்லாமே நம்மளுக்காக நடக்குது அப்படிங்கறத நம்ம ப்ராக்டிஸ் பண்றது. இந்த 3 ப்ராக்டிஸ நம்ம வந்து இப்ப குயிக்கா பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ்ல வந்து நம்ம வந்து அன்பு வந்து இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஜெனரேட் பண்றோம். ஓகே, இதுக்கு வந்து நம்ம எல்லாரும் அப்படியே ரிலாக்ஸா உட்காந்துட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்களோ இல்ல பிடிச்ச எந்த ஒரு விஷயமாவும் இருக்கட்டும், அதை வந்து நம்ம நினைச்சுக்கணும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், இல்ல நம்ம வளர்க்குற நாய்க்குட்டி பூனைக்குட்டியா இருக்கலாம், இல்ல ரொம்ப என்ன சொல்றது எந்த ஒரு ஹாப்பி மூமெண்டா கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது நம்மளுக்குள்ளார அந்த அந்த அன்பை வந்து சென்ஸ் பண்ண வைக்கணும். நம்ம குழந்தைங்கள நினைச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு நம்ம வந்து இப்ப நினைச்சுக்கிட்ட உடனே உள்ளார நம்மளுக்கு வந்து அந்த அன்பு வந்து அதிகமாகுதுங்களா? அத வந்து நம்ம வந்து ஏன்னா அதுதான் நம்மளே. ஏன்னா நம்மளுக்குள்ளாரையே அன்பு இருக்குது. யாரோ நம்மளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் இல்லை. ஸோ அதை நினைக்கும் போதே நம்மளுக்குள்ளார வந்து அந்த அன்பு வந்து பெருகுது. இத வந்து நீங்க வந்து உங்களோட இதயம் பூரா நிறையற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அந்த பர்சனோ அந்த ஆப்ஜெக்டோ மெமரியோ அது பூரா உங்க உடல் பூரா இதயம் பூரா உடல் பூரா வந்து நிறையற மாதிரி நீங்க வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதனால உங்களுக்கு இப்போ அதை நினைச்ச உடனே அந்த அந்த அன்பு பெருகுது இல்லைங்களா? அது நீங்க வந்து உங்கள் உடலுக்குள்ளார இப்ப நீங்க நீங்க அதை எடுத்துட்டு வந்து வச்சுக்கணும். ஓகே, இன்னும் அப்படியே அளவுக்கு அதிகமான அன்பு பெறுகிறதா வந்து நீங்க இப்ப வந்து கற்பனை பண்றீங்க. அந்த அந்த உடல் நம்மளுடைய உடலுக்குள்ளார நம்ம அந்த ஹார்ட் சென்டர்ல இருந்து உடல் பூரா அதிகமான அன்பு வந்து பெறுகிற மாதிரி இமேஜின் பண்றீங்க. அப்படியே அந்த அன்பு வந்து விரிஞ்சு விரிஞ்சு இந்த இந்த ரூம் பூரா ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி நீங்க வந்து சென்ஸ் பண்ணிக்கிறீங்க. சென்ஸ் பண்ண உடனே இதை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் திரும்ப உங்க கையை எடுத்து உங்க ஹார்ட் இதயத்து மேல வச்சுக்கிட்டு இந்த இந்த அன்பு எனக்குரியது, இது எல்லாத்தையும் நான் வந்து ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மனசார சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? இது கிட்டத்தட்ட நீங்க வந்து அந்த ஆங்கரிங் இதுல வந்து நீங்க பாத்தீங்க இல்லையா, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் மெத்தடு. வெளியில ஃபுல்லா அந்த எனர்ஜியை செலுத்தி ஒரு விஷயத்த பார்த்துட்டு அப்படியே உங்களுக்குள்ளார எடுத்துட்டு வரீங்க இல்லையா, அந்த மாதிரி இப்ப வெளியில இந்த ரூம் பூரா பரவி இருக்கிற எனர்ஜிய உங்களுக்குள்ளார அப்படியே எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்துட்டு உங்க அந்த அந்த கை வந்து உங்க இதயத்துக்கு மேலேயே இருக்கட்டும்.
இப்ப வந்து நீங்க அந்த உங்க மூலாதாரத்தை வந்து ஆஹ் என்ன சொல்றது, டைட்டன் பண்ணுங்க. ஓகே, அப்படியே இப்ப உங்க வந்து அந்த உங்க பிசிக்கல் அந்த கோர் இருக்கு இல்லைங்களா, கோர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, அந்த சென்ட்ரல் சேனல் பிரீதிங், அந்த கோர் பாயிண்ட்ஸ்குள்ளார நல்லா டைட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அந்த கோர் உங்களுக்கு இப்ப தெரியும். அந்த கோர்ல உங்களுடைய இந்த வைப்ரேஷன், இந்த எனர்ஜி நீங்க உள்ளார புல் பண்ணீங்கல்ல, அத வந்து உள்ள அந்த கோர் பகுதியில நீங்க வந்து ஆங்கர் பண்ணுங்க, நிலைநிறுத்துங்க. அந்த எனர்ஜி எல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் போற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுங்க. ஓகே, இந்த ஃபீலிங்ஸையே திரும்ப என்ன சொல்றது, அழகா அந்த ஃபீலிங்லயே நல்லா பிரீத் பண்ணுங்க. திரும்ப இந்த இப்ப பண்ணதே நல்ல ஒரு நல்ல அதே பர்சனையோ விஷயங்களையோ நினைச்சிட்டு அந்த உங்களுடைய அந்த அன்புங்கிற வைப்ரேஷன் வந்து இந்த ரூம் பூரா எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி நினைச்சு திரும்ப அது வந்து உங்க உடலுக்குள்ளார அந்த ஆங்கரிங் பாயிண்ட்ஸ்ல வந்து ஆங்கர் ஆகுற மாதிரி நீங்க வந்து நினைச்சுக்கோங்க. ஓகே, இப்ப வந்து நீங்க இது வந்து எதனால வேணா இருக்கலாம். இது வந்து உங்க பாட்டி, உங்களுக்கு பாட்டியோட அன்பு, அம்மாவோட அன்பு, எது வேணா இருக்கலாம். ஓகே, இப்ப இது வந்து இந்த அன்பை வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டீங்களா, இது பண்ண உடனே உங்க உடல் எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த சென்ட்ரல் சேனல் பிரீதிங் வந்து நீங்க பண்ணுங்க திரும்ப. ஓகே, இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் ஸ்பேஸ்ல வந்து அந்த ஹார்ட் ஸ்பேஸ்ல உங்களுக்கு அந்த லவ் வைப்ரேஷன்லாம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கும் நேரத்துக்கு. அது வந்து அப்படியே உங்களுக்கு புது சர்க்கியூட்ஸா இன்னும் நல்லா டீப்பரா ஆங்கர் ஆகுது. ஓகே, அது திரும்ப அந்த மூலாதாரத்து வழியா அப்படியே கால் வழியா திரும்ப உங்களுக்கு இந்த பூமிக்கு வந்து போகுது. அந்த சர்க்கியூட், புது சர்க்கியூட் அப்படிங்கறத நினைச்சு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்வியஸா இந்த இந்த அன்பு வந்து நீங்களே கிரியேட் பண்ணது. ஓகே, இந்த அன்பை நீங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க, நீங்களே ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இதுல எந்த அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க வெளி ஆளுங்க வந்து உங்களுக்கு வந்து அன்பு செலுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் இதுல கிடையாது. ஏன்னா நீங்களே அன்பு மயம். அதனால உங்களால இந்த அன்பை உங்களாலேயே வந்து கிரியேட் பண்ணிக்க முடிஞ்சது. அந்த கிரியேட் பண்ண அன்பை நீங்களே ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, இந்த அன்புங்கிற இந்த வைப்ரேஷன் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி எல்லாத்தையும் ஃபாஸ்ட் பண்ணி வச்சிரும், உங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அதுதான் அதனுடைய நேச்சரே. இப்ப அந்த அந்த அன்பு வைப்ரேஷன் நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம எல்லாம் வந்து ஒரு மிஷின்ஸ் மாதிரி நம்ம வந்து இயங்கிட்டு இருப்போம். ஓகே, இப்ப வந்து செகண்ட் ப்ராக்டிஸ் என்ன, லவ் ட்ரையாஜ். இதுல இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்ப வந்து உங்களை சுத்தி வந்து ஒரு ஒரு அப்செட்டிங்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, சுச்சுவேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரிக்ஷன் நடக்குது, இல்ல ஓவர்வெல்மிங்கான சுச்சுவேஷன் நம்மளை சுத்தி இப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து என்ன பண்ணணும், டக்குன்னு நம்ம வந்து சென்சேஷனை வந்து நமக்குள்ளார எடுத்துட்டு போயிடணும். அதுதானே நம்ம வந்து ஆங்கரிங் கோட்ஸ்ல வந்து பார்த்தோம். இதுக்கு முன்னாடி உள்ள ஆங்கரிங் கோட்ஸ்லயும் ஃபீலிங் கோட்ஸ்லயும் அதை தானே நம்ம பார்த்தோம். இப்போ அந்த இது வந்து இன்னும் ஃபாஸ்ட் பண்ண போறோம். ஓகேங்களா, ஃபாஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம், இன்னும் பவர்ஃபுல்லான எனர்ஜி, அதான் இந்த லவ் எனர்ஜி வந்து நம்ம வந்து செலுத்த போறோம். ஓகே, இது வந்து இனிஷியலா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். பட் ஆனா பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து இது நம்மளுடைய நேச்சராவே மாறி போயிடும். ஓகே, இது எப்ப பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மூமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து ஆல்ரெடி நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க, நம்மளுக்கு வந்து இந்த ஃபீலிங்ஸ் கோட்லயும் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் வரும்போது நம்ம டக்குன்னு நம்ம உடம்புல அப்சர்வ் பண்ண போறோம். அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்புல எங்க ஃபீலிங் வருது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்க போறோம். ஓகே, நோட் பண்ணி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த இடத்துலதான் நம்மளுக்கு சென்சேஷன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இப்ப அந்த சுச்சுவேஷன் லைட்டா சரியாச்சு, நம்ம வந்து கொஞ்சம் லெஸ் ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன் இருக்கும்போது திரும்ப நீங்க வந்து அந்த ஸ்குவீஸ் பண்ண இடத்துல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அந்த லவ் பிரசன்ஸை வந்து நம்ம வந்து இங்க இன்க்ரீஸ் பண்ண போறோம். அதே உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தங்களையோ ஒரு விஷயத்தையோ நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க போறோம். அங்க வந்து நம்மளுடைய அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல் ஸ்மெல்லாக இருக்கட்டும், சவுண்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஒரு டூல் மூலமா நம்ம வந்து நம்ம அந்த சென்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்றோம். முக்கியமா அந்த அந்த லவ் வைப்ரேஷனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம உடம்புல எப்படி அது ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து ஃபீல் பண்றோம். நம்ம வந்து இந்த பேட்டர்னை வந்து நம்ம இன்டென்ஷனா நம்ம வந்து வச்சுக்க போறோம். வெளியில எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் இது வந்து இன்டென்ஷனலா நம்ம வந்து ஃபீல் பண்ணி நம்ம வந்து இதோட கோலை என்னன்னா, நம்ம அந்த இப்ப நம்ம அம்மாவையோ நம்ம குழந்தைங்களையோ அப்படி நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரு அந்த அன்பு வருது இல்லைங்களா, அந்த ஃபீலிங்கை வந்து நம்ம வந்து பாடியில லாக் பண்ணி வச்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட். ஓகே, அத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்,
ஸ்லோவா வந்து இந்த சென்ட்ரல் சேனல் பிரீதிங் பண்ணி நம்ம வந்து அந்த உடல் பூரா வந்து நம்ம செலுத்த போறோம். ஓகேங்களா? முக்கியமா நம்மளுக்கு வந்து அந்த டஃப் சிச்சுவேஷன் வரும்போது எந்த நம்ம பாடியில வந்து அஃபெக்ட் ஆச்சோ, அது முன்னாடி ஸ்க்வீஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா? அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து அத வந்து செலுத்துறோம். ஓகேங்களா? இது செலுத்தும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஓகே நம்மளுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் நடக்கும்போது கையில வந்து கையிலயோ, கால்லயோ எங்கேயோ ம் அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா, அந்த இடத்துல நம்ம வந்து புது சர்க்யூட் அந்த இடத்துல புது வயரிங் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஒயர்லாம் பழுதடைஞ்சிருச்சு. அது ஒயர வந்து ரிப்பேர் பண்ணி புது சர்க்யூட்ட நம்ம அந்த இடத்துக்கு போட போறோம். அதுதான் வந்து செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் வந்து எல்லாத்தையுமே அன்பா பார்க்கறது. இல்லைன்னா எல்லாமே நம்மளுக்காக நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நினைச்சுக்கணும். இதுதான் நம்ம வந்து எனர்ஜி ட்ரூத்லயும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? எல்லாமே நம்மளுடைய குட்னஸ்க்காக தான் நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். எல்லாமே நம்மளுடைய குரோத்துக்கு, நம்மளுடைய எக்ஸ்பென்ஷனுக்கு அப்படிங்கிறது. ஆத்தர் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து அவங்க சர்வீஸ்ல வந்து பேசும்போது நிறைய வயசானவங்க ஆகட்டும், நிறைய பேர் ஆகட்டும் வந்து அவங்க வந்து யூசுவலா சொல்றது என்னன்னா, "ஓ! இத்தன நாள் வந்து நடந்தது எல்லாமே எனக்காக தான் நடந்தது. சரி அந்த விஷயம் நடந்தது நல்லதா போச்சு. அதுல இருந்து தான் எனக்கு வந்து நல்லது நடந்தது. இன்ஃபாக்ட் அப்ப எனக்கு அந்த சிச்சுவேஷன் நடக்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்தாலும், இப்ப எனக்கு வந்து சந்தோஷம் அந்த சிச்சுவேஷன். அந்த மாரி நடந்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு நல்லா இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி எல்லாம் வந்து அவங்க சொல்றாங்க. அ ச அ யூசுவலா அவங்க இன்டராக்ட் பண்ற ஆளுங்க, மக்கள் சொல்லி ஆத்தர் வந்து கேட்கறாங்க. சோ அதையே நம்ம வந்து ஏன் ரிவர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி தோணுது. சோ இப்ப நடக்கிற சிச்சுவேஷன், இது வந்து ஃபியூச்சர்ல நீ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பதிலா, இப்பவே வந்து இந்த சிச்சுவேஷன் என் நல்லதுக்காக தான் வருதுன்னு ஏன் இப்பவே நம்ம வந்து யோசிச்சுக்க கூடாது? அப்படிங்கிறத தான் வந்து அவங்க சொல்றாங்க. எல்லா சிச்சுவேஷனும் நம்ம நன்மைக்காக தான் நடக்குது. அப்படின்னு அத யோசிச்சு நம்ம பண்ணோம்னா, ம் நம்ம வந்து ஹேப்பியாவே இருப்போம்ல. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி வரவேற்கிற விதத்திலேயே இருப்போம் இல்லையா? நம்மளுடைய வைப்ரேஷனும் இன்கிரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ லைக் அட்ராக்ட்ஸ் லைக் மாதிரி நம்ம நல்லது நடக்கும்போது என்ன பண்ணுது? நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளுடைய ஓன் கான்ஷியஸ்னஸ் ரியாலிட்டியா நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து குடுக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நல்லது நடக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃபைனல் பிராக்டிஸ். ஓகே. இத பிராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க வந்து என்ன சொல்றது? இப்ப நீங்க கரெக்ட் ம் ஒரு ஒரு சிச்சுவேஷன வந்து நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு என்ன சொல்றது? இப்ப ஒரு ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட்டோ, இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸோ எதுவா இருக்கட்டும். அத வந்து நீங்க வந்து ய ஜஸ்ட் அத பத்தி யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுக்கிட்டு இப்ப சோ நம்மளுக்கு வந்து இது வந்து வந்திருக்கு. இதனால நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஒரு கிஃப்ட் இருக்கு. இது வந்து கண்டிப்பா நம்மளோட உயர் அ முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து நம்ம வந்து யோசிக்கிறோம். ஓகேங்களா? இதுல வந்து நான் என்ன நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணா இது இன்னும் நம்மளுக்கு வந்து பெட்டரா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நம்மளால அன்பு செலுத்த முடியும். என்னுடைய கெப்பாசிட்டிய எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இதுல என்ன இருக்கு? அப்படிங்கிறத வந்து இந்த டஃப்பான சிச்சுவேஷன்ல என்னுடைய அன்புங்கிற கெப்பாசிட்டி இன்கிரீஸ் பண்றதுக்கு என்ன இதுல இருக்கு? அப்படின்னு சொல்றத நம்ம வந்து இங்க யோசிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸையோ, இல்ல செகண்ட் பிராக்டிஸையோ நீங்க வந்து இதுல வந்து அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? திரும்ப அதே மாதிரி அ அந்த ஃபீலிங்க வந்து உடலுக்கோ அ உடலுக்கு எடுத்துட்டு போயிட்டு, அப்புறம் வந்து அதுலருந்து நம்ம ஹார்ட் சென்டருக்கு வந்து அத வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். பண்ணிட்டு, திரும்ப இதுல வந்து கேட்க போறோம். இதுல வந்து நான் வந்து எந்த அ என்ன சொல்றது? இப்ப நான் இதுல வந்து என்ன சூஸ் பண்ணணும்? ம் என்னோடைய எக்ஸ்பிரஷன், என்னுடைய அன்பு, என்னுடைய அவேர்னஸ் இதுல விரிவடையறதுக்கு நான் இதுல என்ன பண்ணணும்? இந்த விஷயத்து மேல என்னோட ஹார்ட் என்ன சொல்லுது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுல வந்து கேட்கணும். ஓகேங்களா? இது கிட்டத்தட்ட நம்ம வந்து யூனிவர்ஸ் கிட்டயே நம்ம வந்து கேட்கிற மாதிரி தான். ம். இப்ப வந்து நான் என்னோடைய எபிலிட்டிய வந்து நான் வந்து என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சிச்சுவேஷன் வந்திருக்கு ஆக்சுவலா. என்ன நான் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சிச்சுவேஷன நான் எப்படி பயன்படுத்திக்கணும்? அப்படிங்கிறது கொஸ்டின வந்து கேட்கும்போது, உங்க ஹார்ட்டே ஒரு விஷயத்த சொல்லும். அத நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத சொல்றாங்க. யூசுவலா இது வந்து மக்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஒரு ஆதாரத்த வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, எப்படி நம்ம ஆத்தர் வந்து அவங்க அம்மா இறந்தப்ப வந்து இது தேடினாங்க இல்லைங்களா? 4 இல காம்பு தேடிட்டு இருந்தாங்க இல்லையா?
அந்த மாதிரி தேடுவாங்க. ஆனா நம்மளுக்கு எப்ப அது வந்து நம்மளுக்கு வெளிப்புறத்துல நம்மளுக்கு வந்து அது ஃபீட்பேக் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, உள்ளார நீங்க வந்து அந்த ஹார்ட்ட விரிவடைஞ்சு நீங்க அந்த லவ் வைப்ரேஷன்ல ஆக்சஸ் பண்ணும்போதுதான் உங்களுக்கு வெளிப்புறமாவே உங்களுக்கு அதுக்கு சிக்னல் கிடைக்கும். இதுக்கு பேரே வந்து அனாஹதா, வந்து தடையில்லாத ஒரு சக்கரம் இது அப்படிங்கறத தான் இதுக்கு வந்து சொல்றாங்க. நீங்க என்ன இங்க தடைன்னா, நீ தனி, இந்த உலகம் தனி அப்படிங்கிற அந்த செப்பரேட்னஸ்ல இருந்து தாண்டி எல்லாருமே ஒண்ணு அப்படிங்கிற ஒரு இணக்கத்தை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கான சக்கரம்னு இதுதான். இது மூலாதாரத்துக்கும் சாரி மணிப்புரத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மணிப்புரம் வந்து நான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த மணிப்புரம், நான் என்னுடைய அப்படிங்கிறது. இந்த அனாஹதா வந்து நான் வெளி உலகத்தை எப்படி பாக்குறேன், நான் மத்தவங்க கிட்ட எப்படி அப்ரோச் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹார்ட் சக்ரா. இதுலதான் நம்ம வந்து இது வந்து ஒரு லிங்க். நம்ம இது பாதியில இருக்கு இல்லைங்களா, கீழே வந்து ஹியூமனிட்டி, மேல வந்து டிவினிட்டி. அந்த ஹியூமனிட்டியும் டிவினிட்டியும் ஒன்னா கலக்கிற இடமே வந்து இந்த ஹார்ட் சக்ரா. இங்கதான் நம்மளுடைய